சொல்லு. போ சொல்லு போ. நீ சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்பா சொல்லுதா? அப்பா சொல்லுவான். சரி, ஓகே. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்துட்டு ஒரு சண்டே விளாக் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெயில் அதிகமாக இருக்குதா? எங்கள் வீட்டில் காலையில் பழைய சோறு தான். காலை சாப்பாடு பாருங்கள், பழைய சோறு. இதுக்கு வந்துட்டு கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாலாம் மிக்ஸ் பண்ணி, இது என்னடா இது பொடிசாலான்னு சொல்லுவீங்க, என்னென்னு தெரியலையா? என்னென்னு தெரியல, எனக்கும் தெரியல. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தயிர் போட்டு சாப்பிடுவோம். அப்புறம் இது வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு உளுந்து வத்தல் இருக்குல்ல, அதுதாங்க இது. அதையுமே பச்சை வெங்காயம் போட்டு, இதையுமே நம்ம உப்பு போட்டு, மிளகாய் போட்டிருக்கா, மிளகாய் போடலை, உப்பு போட்டு வச்சுருக்கோம். அடுத்து அப்பளம், அடுத்து இந்த மிளகாய், தயிர் ஊற்றியாச்சு. உப்பு பத்தலையா? எதில் வத்தலை? உப்பு சாப்பாடு பத்தலையா? தயிர் ஊற்றி வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். டைம் பாருங்கள், மணி 11:30 மணி ஆயிடுச்சுங்க. நானும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீடெல்லாம் தொடச்சிட்டேன். பூவாவுக்கு சாப்பாடு கொடுத்து குளிக்க வச்சுட்டு அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீடெல்லாம் தொடச்சி ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டேன். இப்போ எங்கே கிளம்புறோம்னா, நம்ம வந்துட்டு ஃபோன் கொடுக்க போகிறோங்க. என்னுடைய ஃபோன் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதா, அதனால வந்துட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கு தான் போகிறோம். அதனால் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். காலையில் நம்ம என்ன சாப்பிட்டோங்கிறது பார்த்தீங்க. பூவாக்குமே வெயில் அதிகமாக இருக்குது, அதனால் தண்ணி கொண்டு போகிறோம். இந்த பாட்டிலில் மட்டும் போதும், நம்ம உடனே வந்துடுவோம். ஃபோனை கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். ஃபோனில் வந்துட்டு டிஸ்பிளே போயிடுச்சுல, அது சரி பண்ணி ஆகணுங்க. ஏன்னா ஃபோன் வந்துட்டு ஸ்வைன் எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்கு ஃபோன் இல்லை, அதனால தான் எனக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்பிளே மாற்றுறதுக்கு வந்துட்டு 5500 கேட்டிருந்தாங்க. காசு வேறு இல்லைங்க. இது ஒடிசாவில் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு கவர்மெண்ட் பணம் வருதில்ல, அது வருதான்னு செக் பண்ணுறதுக்கு அவன்டே போகிறோம். அதில் வந்துட்டு என்னோடய அக்கௌண்ட்டில், நான் கொடுத்த அக்கௌண்ட்டில் பணம் ஏறலை. இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. சப்போஸ் அதில் ஏறி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, பார்க்கலாம். காசு இருக்கிறப்ப நம்ம ஃபோன் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம கடையில் தான் கொடுத்துட்டு வரோம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபோன் கடையில் தான் இருக்கிறோம். ஃபோன் வந்துட்டு நம்ம கையோட வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அது என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்புனா சிக்கன் குழம்பு தான். வரும்போது நாங்கள் சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். மற்றபடி வீட்டுக்கு தேவையான ஜாமான் இன்றைக்கி வாங்கலை. ஈவினிங் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. டைம் ஆகுது, ஸ்வைன்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம் எதுவும் வாங்காமல். சிக்கன் குழம்பு வந்துட்டு ஸ்வைன் தான் செய்கிறாங்க. இந்தமாரி கறி குழம்பு, மீன் குழம்பு செய்கிறதா இருந்தால் அவங்க தான் செய்வாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒடிசாவில் எப்படி செய்கிறாங்க அந்தமாரி தான் செய்வாங்க. பூவாவுக்குமே வந்துட்டு பருப்பு குழம்பு வச்சுட்டேன். இதில் சாப்பாடு இருக்குது, சாப்பாடு வச்சுட்டேன். குழம்புமே வச்சுட்டாங்க. நாங்களுமே சாப்பிட போகிறோம். போன வாரம் தான் சிக்கன் எடுக்கலான்ட்டு இருந்தோம். போன வாரம் டைம் இல்லைன்ட்டாங்க, மேட்ச்சுக்கு போகணும் அப்படின்னாங்க. அதனால தான் நாங்கள் போன வாரம் செய்யலை. அதனால தான் இந்த வாரம் செய்கிறோம். ஒடிசாவில் கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க சிக்கன் குழம்பு செய்வாங்க. பாருங்கள், எனக்கு லெக் பீஸ் ஒன்று. ஸ்வைன் இந்தமாரி லெக் பீஸ் அந்தமாரிலாம் சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிடுவேன். அதனால் எனக்காக நான் லெக் பீஸ் சாப்பிடுவேன்ட்டு கறியை வந்து வெட்டாமல் வாங்கிட்டு வந்தாங்க. நான் சாப்பிட்றத வந்துட்டு பூவா பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்கான்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெஸ்ஸு நிறையா இருந்ததுங்க, நிறையா துவைச்சி போட்டிருக்கேன். ஒரு ஷிஃப்ட்டு துவைச்சி சேரில் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் காஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. அது சீக்கிரம் ஆனால் காஞ்சிடுதுங்க. நல்லா காற்றடிக்குது, நல்லா வெயில் அடிக்குதுங்க நல்லா. அதனால சீக்கிரமாக காஞ்சிடுது. இதையுமே நம்ம எடுத்து வச்சுட்டு மடித்து வச்சிடலாம். சண்டே கொஞ்சம் எப்போவுமே நம்ம கொஞ்சம் வேலை இருக்குதுங்க. வெளிலையும் நம்ம அலசி விட்டுட்டோம். அப்புறம் ஐஸ்கிரீம் வந்ததுங்க. ஸ்வைன் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க பாருங்கள். டெய்லியும் ஐஸ்கிரீம் வருங்க, ஆனால் நான் வாங்க மாட்டேன். ஏன்னா இதை நான் வாங்கி சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக பூவாவுக்கு கொடுக்கணும். பூவாமே அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆசைப்பட்டுட்டான்னா அவ்வளோதான். அதனால் அவனுக்கு பயந்துட்டு நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு பூவா தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்துட்டு ஸ்வைன் போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க.
எரிச்சு விடலாமா? ம் ம் பாருங்க மணி வந்துட்டு 5:00. ஏன் 5:45 டி? 5:45 நாங்கள் எப்போவுமே வந்துட்டு சண்டே வந்து ஈவினிங் டைம் வந்துட்டு கடைக்கு போய்ட்டு அப்படி சுற்றிட்டு வருவோம். அதான் இன்றைக்கி நம்ம போகிறோம். வாங்க நம்மளும் போகலாம். கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது வீட்டில். நம்ம போய் மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு நம்ம சுற்றிட்டு வரலாம். சரியா பூவா? வெளியில் போகணுமே முழிச்சிட்டாங்க சீக்கிரமாகவே. சரி வேர்க்குது. ஏன் வேர்க்குதுன்னா கிளம்பிட்டு ஒரு டான்ஸ் ஒன்று போட்டாங்க, அதனால தான் எனக்கு இப்படி வேர்க்குது. சரி வாங்க நம்ம வந்துட்டு நம்ம ஏதாவது நான் ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் வந்துட்டு அப்போதைக்கு ஒரு பாட்டுக்கு நம்ம ஆடுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். நான் வந்துட்டு கிளம்பிட்டு ஆட மாட்டேன். எங்கேயாவது ஒரு பயணமாக போகிறோமா அந்த டைமில் ஒரு டான்ஸ், அவ்வளோதான். டான்ஸ்க்காக நான் வந்துட்டு ரெடி பண்ணிட்டுலாம் ஆட மாட்டேன். அதான் நான் வந்துட்டு இப்போ மார்க்கெட்டுக்கு போகிறதுனால நம்ம வந்துட்டு சரி அப்படியே இந்த காஸ்டியூமில் ஒரு டான்ஸ் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்ட்டு டான்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்டாட்டா. நீ வர வேணாம் நண்டி, வரணுமாங்க பாருங்க, வரணுமாவே. சரி ஓகே வாங்க போகலாம். எங்கள் ஸ்டைல் மேலாம் கலந்து போச்சுங்க. ஈவினிங் டைமாக இருந்தாலும் பாருங்கள் வெயில் இன்னும் குறையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. வர்ற வெயில் காலத்தை நினச்சாலாம் ரொம்ப பயமாக இருக்குதுங்க. நிஜமாக சொல்ல போனால் மழை காலத்துலலாம் இருந்துடலாம், பனி காலத்தில் கூட இருந்துடலாம் போல். வெயில் காலத்தில் கண்டிப்பாக இருக்க முடியாது. மதியம் நம்ம போயிட்டு வந்தது ரொம்ப மயக்கமாகிருச்சுங்க. பூவெல்லாம் இனிமேல் வெளியில் கொண்டு போக முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுதுங்க, செம்மையாக இருந்தது. ஒடிசாவிலுமே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயுமே தமிழ்நாட்டிலையுமே ஒரு சில ஊர்லலாம் மழைங்க. எங்கள் அம்மா ஊர்லலாம் மழை, இங்கேயுமே 2 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சுங்க. முன்னாடி மாதிரி உள்ள காலம் இப்போ இல்லைங்க. இப்போலாம் காலநிலை மாற்றம் இருக்குதுங்க, அதனால தான் இப்படி இருக்கு. போச்சு ஒரு முட்டைலாம் இருக்குமா? முட்டை எத்தனை முட்டை ஆகிட்டு வந்த? 5 தான் ஆகிட்டு வந்தியா? என்ன பாத்திரத்தை எடுத்து வச்சுட்ட? எனக்கு ஜாமான் தான் வாங்கிட்டு வந்தேங்க. ஆயில் வாங்கிட்டு வந்துருக்குங்க. ஜாம், பிரெட்டு. இரு நான் எடுத்துறேன். நண்டி அவங்க மம்மி அடிச்சுட்டாங்க. இந்த கத்தி எந்திரி இங்கே ஒரு என்ன பிரெட் அது? ஜாக்கோ மூந்து வர ஸ்மெல்லு வருதாங்க. மேக்ஸிமம் பிரெட்டெல்லாம் கெட்டு போயிடும். ஸ்மெல்லு வருதான்னு பாருன்னு சொன்னேன், எனக்கு தெரியாது. வாடை வந்திருக்கும் பாரு. கோதுமை பிரெட்டு. கோதுமை பிரெட்டா? காட்டு. எனக்கு ஜாம் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. கா படத்துல வந்துருக்கியாது. எனக்கு இந்த மாதிரி ஜாம் வச்சு சாப்பிட நான் அந்த வெறும் பிரெட் மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். அவன் திங்க மாட்டான்டா. ஏன்டா இவனுக்கு இது புதுசா இருக்கு. நண்டிக்கிட்ட கொடு. ஓகே எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உனக்கு வேணுமா? சாப்பிடு. எனக்கு கொஞ்சமா கொடுத்து லைட்டா தின்னு பார்க்கறேன். நான் திங்க மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் பிடிக்காது. ஜாம் வச்சு சாப்பிட்டு பார்க்கறேன். இப்ப இதான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். காய்கறி, அப்புறம் அவள் பாருங்க, இந்த அவள் தான் கிடச்சிது. நம்ம அடுத்த வாரம் வேற ஒரு மார்க்கெட் போக அடிக்கலாம். ஜாம் வைக்கணும், பிரெட்டு பிடிக்கல அவளுக்கு.
என்ன பூவா இது? ஆ அண்டாவா? அண்டா இல்ல பூவா வந்துட்டு இது அண்டான்னு சொல்றாங்க. அண்டான்னா ஒடியாவில் முட்டைன்னு அர்த்தம். இது முட்டைன்னு சொல்றான். இது முட்டை கிடையாதுங்க, நெல்லிக்காய்ங்க. எவ்வளோ பெரிய நெல்லிக்காவாக இருக்குங்க பாருங்க. நெல்லிக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆகுதுங்க. ஆனால் பூவாவுக்கு இந்த மாதிரி ஐட்டம் பிடிக்கும் போல, சாப்பிட்றோம் பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்கிறங்க. ஆ பூ நல்லா இருக்கான், சூப்பராக இருக்கு. காட்டு கடிச்சதை காட்டு, கடிச்சியா இல்லையா? தொக்காவா? தொக்கா தான் போயிருக்கு. சாப்பிட பாருங்க, நெல்லிக்காய் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆகுதுங்க. இங்கே பாருங்க, பூவா நெல்லிக்காய் சாப்பிட்ருக்குது பாருங்க. அவன் சாப்பிட முழுங்க மாட்டேங்கிறான், சாறு கூட முழுங்க மாட்டாங்க, அப்படியே திப்பி திப்பி வைக்கிறான். எங்கேப்பா நெல்லிக்காய்? நெல்லிக்காய்ங்க அண்டா அண்டா எங்க? ம் தூக்கி போட்டியா? மணி பாருங்க, எத்தனை மணி நேரம் திரும்ப அதை கையில் வச்சிருந்தான். பூவா வந்துட்டு நெல்லிக்காய் பூரா கடிச்சு கடிச்சிட்டு இதில் வச்சிடுறாங்க. இங்கே பாருங்க, இவ்வளோ கடிச்சிருக்குறாங்க. கடிச்சு கடிச்சிட்டு இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சிருக்காங்க. இவ்வளோ சாப்பிட்ருவியா? மூடி வச்சிரு, மூடி வச்சிரு. அதில் இருந்துச்சா டம்ளர் இருந்துச்சான், மூடி வச்சிரு. எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தாங்க வைப்பான். சொல்லு. பாப்பாவோட ஊர் வந்துட்டு ஒடிசா. ஒடிசாவில் வந்துட்டு புவனேஸ்வர். நம்ம ஊர் வந்துட்டு ஜகத்சிங்பூர். இவங்க ஊருக்கு நம்ம ஊருக்கும் ஒரு 2 மணி நேரம் தான் தூரம். அதனால் வந்துட்டு இவங்க வந்துட்டு எப்படி வந்தாங்கன்னா, நம்ம ஸ்வைனோட சித்தப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கான்ட்ராக்ட் எடுத்தாங்க, கம்பெனி நடத்திட்டுருக்காங்க. அதனால் அவங்க மூலமாக தான் இவங்க வந்தாங்க. இவங்களுமே ஒடிசா தான். இவங்க வந்துட்டு இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போனால் கண்டிப்பாக வரமாட்டாங்க, ஏன்னா இவளை வந்து ஸ்கூல் சேர்க்க போகிறாங்க, அதனால் ஊருக்கு போகிறாங்க. எனக்கு வந்துட்டு இன்னொரு கவலையாக இருக்குது. பூவா வந்துட்டு தனியாக இருக்கணும். எப்பயுமே பூவா வந்து சண்டை போட்டாலுமே பாப்பாவை தாங்க தேடுவான். எப்படியுமே பாப்பா தான். நண்டி, பேர் வந்துட்டு நண்டியை தான் தேடுவான். அதனால் வந்துட்டு எனக்கு பூவாட்ட நான் எப்படி தனியாளாக இருக்க போகிறானுங்கிறது எனக்கு இன்னொரு கவலையாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பாப்பாவை வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மழை பெஞ்சதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ எடுத்து வீடியோங்க இது பாருங்கள் எந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னு. மழை வந்துட்டு கம்மியாக தாங்க பெய்யுது, ஆனால் காற்றடிக்கிறதுல அந்த மழை தூறல் வந்துட்டு எப்படி புகையாக பறந்து போகுது பாருங்கள். சாரல் அடித்து நம்ம வாசல் வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துருச்சுங்க. காற்று பயங்கரமாக அடிச்சுது. மேலே உள்ள அவங்க பக்கத்தில் ஒரு பில்டிங்கில் வந்துட்டு இந்த தண்ணி டேங்க் மூடி இருக்குல்லங்க, அதெல்லாம் பறந்து வந்து போணுச்சுங்க. நான் பார்த்துட்டே இருந்தேன். இந்த மாதிரி மிதமாக பெஞ்சிட்டு இருக்குதுங்க. சாரல் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா ஊர்லெலாம் மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. நம்ம வீட்டில் கடலை பிடுங்க போகிறாங்க. இந்த மழை பெய்யறதுனால பிடுங்காமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி பார்க்கலாம். சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.